நெல்லை அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற திருவாதிரை திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவபெருமான் திருநடனம் ஆடிய பஞ்ச சபைகளில் தாமிர சபை என போற்றப்படும் நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் மார்கழி மாத திருவாதிரை திருவிழா அதிகாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதனை முன்னிட்டு அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜை, கோபூஜை, கஜபூஜை ஆகியவைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் வீதி உலா வந்ததும் கொடிக்கு பூஜைகள் நடைபெற்று சுவாமி சன்னதி முன் உள்ள தங்க கொடிமரத்தில் ஓதுவா மூர்த்திகள் திருமுறைப்பாட நாதஸ்வர இன்னிசையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், மஞ்சள் உள்ளிட்ட 11 வகை பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் நன்னீராட்டும், அதைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது. 10 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் போது அதிகாலையில் பெரிய சபாபதி சன்னதி முன் மாணிக்க வாசகரை எழுந்தருளச் செய்து திருவம்பாவை பாடல்கள் பாடப்பெற்று நடன தீபாராதனைகள் நடைபெறும். திருவிழாவின் 4ஆம் நாள் அன்று மாலை வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்மன் வீதி உலா புறப்பாடும். அதனைத் தொடர்ந்து கார்த்திகை திருவனந்தல் பூஜை நிறைவாக இரவு பூம்பல்லக்கு புறப்பாடும் நடைபெறுகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 10ஆம் திருநாள் வரும் 13ஆம் தேதி அன்று அதிகாலை பஞ்சசபையில் ஒன்றான தாமிர சபையில் வைத்து பசு தீபாராதனையும், அதைத் தொடர்ந்து திருவம்பாவை பாடல்கள் பாடப்பெற்று நடன தீபாராதனையும், தாமிர சபையில் நடராஜர் திருநடனமும் நடைபெறும். கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.